மதுரை மாநாடு பாத்தீங்களா கௌதமி? எப்படி இருந்தது? பெரிய எழுச்சியா இருந்ததா? கண்டிப்பா. தொடர் நேரலை தொலைக்காட்சிகள்லயே அன்னைக்கு நாள் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் எந்த அளவுக்கு அவருடைய மாநாட்டின் மேல கவனம் வச்சிருந்தாங்க அப்படின்றத நம்மளால தெளிவாகவே சொல்ல முடியும். இன்னொன்று, இது தொண்டர்களுக்கான எழுச்சியா இல்ல தாவேகா கட்சி தலைவருக்கான எழுச்சியா அப்படின்ற ஒரு பார்வையுமே இருக்கு. ஏன்னா நம்மளுடைய பார்வையில அவர் டிசம்பர் இல்லைன்னா ஜனவரியில தான் மக்களை சந்திப்பாரு, பரப்புரை மேற்கொள்வாரு, ஏன்னா கூட்டணியே அந்த சமயத்துல தான் அப்படின்னு சொல்றப்போ அதற்கப்புறம் பரப்புரை இருக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருந்தது. ஆனா திடீர்னு செப்டம்பர்ல அதுலயும் 13ஆம் தேதி அப்படின்றப்போ ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு அதிர்ச்சியாகவும் இருந்தது. அப்போ இந்த எழுச்சி அந்த கட்சி தலைவருக்கும் இருந்திருக்கிறது அப்படின்றது அந்த மாநாட்டின் தாக்கமாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. பொதுவாக ஜனநாயகன் அவருடைய கடைசி படம் அப்படிங்கிறனால ஜனநாயகன் படப்பிடிப்பு முடிந்து படம் ரிலீஸ் ஆகி அதனுடைய எல்லா நிகழ்வுகளும் நிறைவு பண்ண பிறகு கிட்டத்தட்ட ஜனவரி மாசத்துல விஜய் ஒரு பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் திடீர்னு செப்டம்பர் மாதமே விஜய் தனது முதல் பயணத்தை டெல்டா மாவட்டங்களில் ஆரம்பிக்கிறார் அப்படின்னு ஆச்சரியப்படும் போது என்ன காரணமாக இருக்கும்னா மதுரையில் நடந்த மாநாடு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைய விஜய் சுற்றுப்பயணம் ஏன் வேர்க்கிறது திமுகவிற்கு? RDX 3 கேள்விகள் எழுப்புகிறது. முதல் கேள்வியை பார்க்கலாம். மக்கள் சந்திப்புக்கு அச்சாரமிட்டு இருக்கிறதா விஜயனுடைய மதுரை மாநாடு? மதுரை மாநாடு குறித்து நாம் ஏன் இவ்வளவு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, தமிழக தொலைக்காட்சிகளை பொறுத்த வரைக்கும் பார்க்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ரிப்போர்ட்டிங் சிஸ்டம், ஒரு தொலைக்காட்சியில் என்னென்ன நேரத்தில் மக்கள் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட மதுரை மாநாட்டில் அந்த நாள் முழுக்க செய்தி தொலைக்காட்சிகளின் அத்தனையும் விஜய் மாநாடால் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். விஜய் கடந்த மதுரை மாநாட்டுக்கு முந்தைய வாரங்களுடைய பார்க் ரிப்போர்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது அந்த வாரம் என்டையர் ஜான்ரேன்னு சொல்லுவாங்க, அந்த மார்க்கெட் ஜான்ரே அதிகமாக இருக்கிறது. தலைவர் பேசியிருந்த அந்த 35 நிமிடங்களுமே பெரிய லெவலில் நம்பர்ஸ் ரெக்கார்ட் ஆயிருந்தது. இது பொதுவாகவே கலைஞர் அவர்கள் மரணம், ஜெயலலிதா அவர்கள் மரணம், மழை வெள்ளம், இந்த மாதிரியான தமிழ்நாட்டோட தேர்தல் முடிவுகள், இந்த மாதிரி பெரும்பான்மையான மக்கள் தொலைக்காட்சி முன்னாடி அமர்ந்தே தீர வேண்டிய கட்டாயம் இருக்கிற நிகழ்வுகளில் இது ஏற்படும். அது பெரும்பாலும் நெகட்டிவ் நியூஸாக இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு பாசிட்டிவ் நியூஸுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் நம்பர்ஸ் ரெக்கார்ட் ஆகிருந்தது. அது தாவேகாவினர் மத்தியிலும் ஒரு பெரிய எழுச்சியை உண்டாக்கியிருக்குன்னு சொல்லலாம். மதுரை மாநாடு ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம் தாவேகாவுக்குள் மட்டுமில்லை, தமிழ்நாட்டுக்குள்ளேயும் ஒரு அதிர்ச்சி தான். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். நம்மளுடைய இந்த கூட்டணி சுயமிழந்த கூட்டணியால இருக்காது, சுய மரியாதை கூட்டணியா தான் இருக்கும். ஒரு பக்கம் RSS கிட்ட அடிபணிஞ்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் மதச்சார்பற்ற கூட்டணின்னு இந்த மக்களை ஏமாத்துற கூட்டணியால நம்ம கூட்டணி இருக்காது. 2026 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு TVK, உங்க விஜய் உயிரன வரனா. 234 தொகுதியிலையும் இந்த விஜய் தான், அதாவது உங்க விஜய் தான் உங்க சின்னம். இப்போ நம்ம பார்த்தோம், தொடர்ந்து அந்த மாநாடு நடைபெறுவதற்கு முன்னாடியே அந்த இடத்தேர்வு அது தொடர்பான கேள்வி எல்லாம் தொடர்ந்து இருந்துச்சு. எங்க நடத்துவாங்க, ஏன் நடத்துவாங்க, மதுரை நிர்ணயம் அதுலேயுமே பெரிய கேள்வி. ஏன்னா அமித்ஷா போயிருந்தாரு, எடப்பாடி அங்கே போயிருந்தாரு. அப்படி இருக்க சூழல்ல எதனால மதுரை அப்படின்றத தாண்டி இந்த மதுரை மாநாடு என்ன முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல அப்படின்ற ஒரு கேள்வியும் இருந்தது. உங்க பார்வையில் அது என்ன? அரசியல் சூழலை பொறுத்த வரைக்கும் மதுரை மாநாடு ஏன் முக்கியமானதுன்னா, விஜய் நேரடியாக பாஜகவை சித்தாந்த எதிரியாகவும் திமுகவை அரசியல் எதிரியாகவும் அறிவிச்சிட்டாங்க. அதிமுக மேல ஒரு பெரிய சாஃப்ட் கார்னர் தாவேகா தலைவருக்கும் தொண்டர்களுக்கும் இருந்துகிட்டே இருந்தது. மதுரை மாநாட்டில் அவர் ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறார். என்னன்னா, அதிமுகவை நேரடியாக குறிவைத்து பேச ஆரம்பிச்சார். ஏன்னா மதுரை அதிமுக ரொம்ப முக்கியமான ஒரு நகரம். மதுரையில இருந்து அப்படியே தென் தமிழகம் முழுக்கவே அதிமுக, அந்த வைகை தாமிரபரணி நதிக்கரை ஓரமே அதிமுக வலுவாக செழித்திருந்த இடம். விஜய் ஒரு ஸ்டாண்ட் என்ன எடுக்கிறார்னா, அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்த காலகட்டங்களை போல இல்லை. அவர் அது வரைக்கும் அதிமுக பத்தி ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை. நேரடியாக அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறார். என்னன்னா, அதிமுக மாதிரியான ஒரு இயக்கம் இப்போது ஒரு தவறான பாதையில் போய் கொண்டிருக்கிறது. RSS அதிமுகவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது. இந்த அணிக்கு நீங்க வாக்களிப்பு செய்யணுமா? கிட்டத்தட்ட அதிமுக தொண்டர்களை நோக்கி அவர் என்ன கேள்வி எழுப்புறாருன்னா, நீங்க தாவேகாவுக்கு வாங்க, தாவேகாவினருக்கு தாவேகா கட்சிக்கு ஓட்டு போடுங்க, நான் உங்களை லீட் பண்றேங்கிற ஒரு கேரக்டர் அவர் முன்வைக்கிறார். இது உண்மையிலேயே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. ஏன்னா
திமுகவை வீழ்த்துவதுதான் அடிப்படை நோக்கம் அப்படிங்கிற போது ஒருவேளை அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி சேரக்கூடும்னு நிறைய அரசியல் பார்வையாளர்கள் திரும்ப திரும்ப யூகங்களை முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதனாலேயே தாவேக்காவினர் கூட தொலைக்காட்சி விவாதங்கள்லையோ இல்ல பத்திரிகையாளர் சந்திப்புகளையோ எடப்பாடி பழனிசாமி பேரை கூட உச்சரிக்கவே இல்லை. இதுக்கு வைஸ் வர்சா அதிமுகவினரும் தாவேக்காவை பெரிய அளவில் விமர்சிக்கல. மதுரை மாநாட்டில் ஒரு கட் அண்ட் ரைடான ஒரு முடிவுக்கு தாவேக்கா தலைவர் விஜய் வந்திருக்கிறார். திமுகவை போலவே அதிமுகவையும் அடிப்பது என்னன்னா, அந்த அதிமுக அடிக்கிறதுல கொஞ்சம் மெதுவா பார்த்து பக்குவமா அடிச்சிருக்கிறாரு. அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா இவர்கள் எம்ஜிஆர் வந்து அவர் ஒரு மாஸ் லீடரா ப்ரொஜெக்ட் பண்றாரு, தன்னை எம்ஜிஆருக்கு நிகரா பொசிஷன் பண்றாரு. அடிப்படையில மதுரை மாநாடு ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா, பாஜக திமுகவை பத்தி மட்டுமே பேசிக்கொண்டிருந்த தலைவர் விஜய் முதன்முறையா அதிமுக தொண்டர்களை அதிமுக வாக்கு வங்கியை நேரடியா குறிவைக்கிறார். அப்படிங்கிறதுனாலே அது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறிடுச்சு.